ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிற ஒரு டாபிக் வந்து இது ரொட்டீனாக ரெகுலராக இது ஒரு இது மாதிரி ஆச்சு. எல்லாருக்கும் இது ஒரு என்ன சொல்கிறது, டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுற ஒரு இது மாதிரி இப்போ இருக்குது. என்ன விஷயம்னா, a biker, Brazilian Spanish biker was gang raped in Jharkhand. அது இந்த டாபிக் பேசுங்க மேம்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணது நம்ம வியூவர் கம் ஃப்ரெண்ட். அவர் ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பைக் ரைடிங். அதனால் அவருக்கு வந்து இந்த டாபிக் பேசுங்க மேம், இது ரொம்ப அன்னோட்டிஸ்டாக போயிட்டுருக்கு, நம்ம வந்து வாய்ஸ் இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆமாம், இது அன்னோட்டிஸ்டாக ஏன் போகுதுன்னு எனக்கு தெரியல. இது ஜார்க்கண்டில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, மணிப்பூரில் நடக்கிற விஷயமா இருந்தாலும், விமனுக்கு எங்கேயாவது ஒரு ஹாரஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு லைம்லைட்டுக்கு வரும், தென் இட் வில் பி சப்ரஸ்ட். அப்படியே எந்த இடமா இருந்தாலும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் இதில் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்குன்னு. இப்போ இந்த லேடி ஃபெர்னாண்டாவோட இது ஷீ இஸ் டியூயல் இது நேஷ்னாலிட்டியாக இருக்காங்க. நேஷ்னாலிட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு உடனே இம்மீடியட்டாக அவங்க எம்பசிஸ்லாம் தே ஸ்விங் இன்டு ஆக்ஷன். அவங்க எல்லாம் பேசி கண்டம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியாச்சு. இங்கேயும் நம்ம நேஷ்னல் விமன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இது கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்குக்கு. அவங்க டே சாட்டர்டே அன்றைக்கி இந்த இன்சிடெண்ட் ஏர்லி மார்னிங்கில் நடந்திருக்கு. அது வந்து அன்றைக்கி அவங்களுக்கு she is documenting the travel fulla. She is documenting for her subscribers Instagram இதில் அவங்களோட ஜாயிண்ட் இதில் அவங்க she has an about 2 lakhs followers she is having. அவங்களுக்கு இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி, ஏன்னா பைக் ரைடுங்கிறது என்ன எப்போ பார்த்தாலும் ஜென்ஸ் தான் பண்ணுமா, she is accompanied with her husband. இருந்தாலும் அவங்க இன்ட்ரெஸ்டட் இன் பைக் ரைடிங், அதனால் அதை டாக்குமெண்ட் பண்ணி அவங்க இதுக்கு இம்மீடியட்டாக இங்கேருந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம இண்டியன்ஸுங்கிறது மட்டும் இல்லை, எல்லாம் நான் வந்து முன்னாடியே மணிப்பூர் இன்சிடெண்ட் கூட, மணிப்பூர் அந்த இஷ்யூ கூட நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, எந்த ஒரு இதாக இருந்தாலும், அது எபிக்ஸாக இருந்தாலும், அதாவது எபிக்ஸ்னால் மகாபாரதத்தில் கூட ஒரு லேடியை விமன் ஃபோக்கை தான் ஈஸியாக ஷீ இஸ் பீயிங் விக்டிமைஸ்டு. ஒரு சொல்லுவாங்க இல்லையா, துச்சாதனன். இப்போ நடந்த இன்சிடெண்ட்டும் அதே தான். மகாபாரதத்தில் நடந்த துச்சாதனனும் வேறு, இப்போ வந்து நடந்ததை நீங்கள் உங்கள் மைண்டுக்கு இதானா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது வரும், அது இம்மிடியேட்டாக ஃப்ளாஷ் ஆகும். துச்சாதனனாலே சில பேர் ஃப்ளாஷ் ஆவாங்க. அது மாதிரி அங்கே இவ வந்து திரௌபதி வாஸ் இது பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாம் எபிக்ஸில் நடக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு இதுக்குமே ஏதாவது ஒன்றுன்னா இம்மீடியட்டாக எல்லா விமன் ஃபோக்கு தான் வில் பி ஹாரஸ்ட் சம்வே ஆர் அதர். ஏதோ ஒரு இதில் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது, விக்டிமைஸ் பண்ணி, ஏன்னா ஈஸிலி ஷீ இஸ் பீயிங் ஃபாலிங் ப்ரே இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடுறாங்க இவங்க. இது ரொம்ப மோசமான, இதுதான் வீர தீரமா? இதெல்லாம் வந்து என்ன ஒரு அசிங்கமான விஷயம். நான் தான் நினச்சேன், நான் ஒரு விஷயம் சொல்லணும் இங்கேன்னு. ஏன்னா பாரதியிலேருந்து எல்லாருமே வந்து உன்னோட இறையை பகிர்ந்து சாப்பிடு, அப்படி உண் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இவங்களை லேடிஸை கேங் ரேப் பண்ணுறான். கேங் ரேப் பண்ணால் என்ன ஒரு இது அசிங்கத்தனம். அவங்கள அடித்து எல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு ரொம்ப கேவலமாக, சொசைட்டிங்கிறது ரொம்ப ஒரு கேவலமாக போயிட்டுருக்கு மைண்ட் செட். ஆல்ரெடி வந்து நம்ம இதில் ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கங்கே அது நடக்கும், அங்கே அவங்க ஏமாற்றுவாங்க. இந்தியாவுக்கு போகிறீங்களா, உடனே ஒரு பெரிய கிளாஸ் இருப்பாங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு. இங்கே நம்மலாம் போகணுன்னா அங்கே போய் அது கிடைக்கும், இங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் அது. பட் அவங்களுக்கு தே வில் பி டேக்கன் கிளாஸஸ், இந்த மாதிரி இங்கே வந்து இது மாதிரி நடக்கும். அது மாதிரி இப்போ நிறைய சிட்டிஸை வந்து ஸ்டேட்ஸை இந்த மாதிரி ஒரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இவங்களே கொடுக்குறாங்க. நம்ம டூரிசம் டெவலப்மெண்ட்லேயும் மோசமாக இருக்கும். நம்ம ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன இது இருக்கோ அதையெல்லாம் நம்மளே பிளாக் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபாரின் இங்கே இருக்கிற லேடியவே நீங்களாம் ஒன்றும் உங்கள் கூட பிறந்தவங்களா நினைக்கலனாலும் டீசெண்டாக ஒதுங்கி போங்களே. ஏதோ ஒரு அடிக்ஷன் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா, சொசைட்டி எல்லாமே ஏதோ ஒரு சம்வே ஆர் அதர் தே ஆர் பீயிங் அடிக்டட். ஏதோ ஒரு
பாதையில் போயிட்டே இருக்கான். அந்த பாதையில் போகிறப்போ அவனுக்கு ஈஸியாக கண்ணு மண்ணு மறைச்சிருது அவனுக்கு. அது யாராக இருந்தாலும் ஓகே, அது குழந்தையா பெரியவங்களா இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அவனுக்கு இம்மீடியட்டாக ஒரு இது வருது. மிருகம்னு சொன்னால் நாயே அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு கோபம் வருது. ஆனால் அவன் நடந்துக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மிருகத்தை விட மோசமாக இருக்குது. அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்டேட்டில் நடந்தது. சில பேர் மணிப்பூரா பற்றி பேசலையா, கோத்ரா பற்றி பேசலையான்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே மணிப்பூரில் நடந்த விஷயத்தையும் சரி, ஜார்க்கண்டில் நடக்கிற விஷயமும் அது வந்து வரமாட்டேங்குது, வெளியில் வரமாட்டேங்குது. என்ன ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எப்படி கொடுக்குறாங்க இதுக்கு? இம்மீடியட்டாக கொடுத்து இது போட்டு மூடிடுறாங்க. நம்ம மேன்ஹோல்லாம் மூடுறாங்களோ இல்லையோ, ஸ்லாப் போட்டு இதை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ரொம்ப மோசம். அந்த மிஸ்ஸஸ் ஃபெர்னாண்டா வந்து அவ்வளவு இதோட ப்ரூயிசஸோடு அவங்க இது மீடியா வந்து மீடியாவில் ரொம்ப காட்டலைன்னா கூட வாட்ஸ்அப் அது இதில் சில வீடியோஸ் வந்தது. அதில் வந்து அவங்க பேசினதை பார்க்குறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு லேடிஸ்க்குமே ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலத்தில் ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு அழகாக நம்ம தேசத்தை சுற்றி பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறது இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை. பட் என்னைக்கா சுற்றி பார்த்துட்டு போகணும், அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தான் டாக்குமெண்ட் பண்ணணும் இங்கே நடக்கிறது. எப்பவும் இதெல்லாம் மாறாது. அதான் மகாபாரதமாக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, அது டிஎன் அசம்பிளியாக இருந்தாலும் சரி, எல்லாமே காலம் மாறினாலும் இந்த இது மாற மாட்டேங்குது, மைண்ட் செட் மாற மாட்டேங்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. ஈஸியாக மென்ஃபோக்குக்கு ஈஸியாக அவனோட ஷீல்டு என்னென்னா ஒரு லேடியை வச்சு தான் ஒரு ஷீல்டு அவனுக்கு. அவளை வச்சு ஒன்றா அப்யூஸ் பண்ணுவான். சம்வே ஆர் அதர் ஹி வில் அப்யூஸ் இன் எல்லா வாட் எவர் வேஸ் அவனுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் ஹி யூஸ் டு அப்யூஸ் விமன் ஃபோக்கு. என்ன இது ஒன்றா இந்த மாதிரி இல்லை அசிங்கமாக அட்டாக் பண்ணுறது, பேசுகிறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது, இல்லை ஒரு இதில் என்ஜாய் பண்ணி அவளை ஒரு அசிங்கமாக ஏதாவது சொல்லிவிட்டு அதில் செய்கிறது. இந்த மாதிரி இருக்கிற மென்டாலிட்டி மாறினா தான் சொசைட்டி கூட மாறும். இது வந்து ஒரு இது நோட் பண்ணி வச்சுருந்தேன். எவ்வளவு இது சோஃபா இந்த இதில் நடந்தது வந்து உங்களுக்கு 2022 இட் செல்ஃப் உங்களுக்கு 31,000 ரேப்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்போ 22ல் மட்டுமே இவ்வளவு ரேப்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி எவ்வளோ விமன் தே ஹவ் ஷேர்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸஸ். இந்த மாதிரி வந்து வயலன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ் நடந்திருக்குங்கிறத சோஷியல் மீடியா 2022லாம் ஜாஸ்தி ஆகியாச்சு இல்லையா. அப்போ அதுக்காக நிறைய அவங்க கொடுத்துருக்காங்க வீடியோஸ் இட் செல்ஃப் தே ஹவ் கிவன். அதே மாதிரி இவங்க வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் மட்டும் இதெல்லாம் கண்டம் பண்ண ஆகாது. இதுக்கு வந்து ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கணும். அதை வந்து விதவுட் எனி லூப் ஹோல்ஸ், அதில் எந்த லூப் ஹோல்ஸ் வழியாகவும் அவன் எஸ்கேப் ஆகாமல், அந்த கல்ப்ரிட் வந்து எஸ்கேப் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு இதெல்லாம் மாற்றணும். சில பேர் வந்து ஆட்சி அதிகாரம் கிடைச்ச உடனே நாங்கள் வந்து கவர்னரை எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இதுக்கு கேசஸை என்ன மாதிரி நம்ம வந்து இதை நல்லிஃபை பண்ணலாங்கிறதுக்கு என்ன மாதிரி இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இன்னும் எப்படி சிவியர் பண்ணணும் அந்த பனிஷ்மெண்ட்டாங்கிறத பார்க்கணும் கவர்மெண்ட்ஸ் எல்லாம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, நான் சொல்கிறது ரூலிங் பார்ட்டி இன் த சென்டர் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாருமே அவங்க எப்படி இதை வந்து இது பண்ணாமல் இது கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கம்மி பண்ணுறது அவங்களோட ஹேண்ட்ஸில் இருக்குது. அதை பார்க்கட்டும். தென் டுடே மோடிஜி வந்திருக்காரு இங்கே வந்து அவரோட விசிட். அதான் மோடிஜி வந்து ஆன்மீகமாக வந்தாலும் சரி, அதுவே அணுமின் நிலையத்துக்கு வந்தாலும் இங்கே அரசியலுக்கு வந்திருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட், அவர் அரசியலுக்கு தான் வந்திருப்பார். இருந்தாலும் இங்கே நான் எனக்கு தோணுனது சார்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இது மாதிரி ஆன்மீக பயணம்னு சொல்லி ராமேஸ்வரம் அண்ட் ஸ்ரீரங்கம் இதுக்கெல்லாம் வந்தப்பவும் இங்கே அரசியல்னாங்க. இன்றைக்கி ஒரு பப்ளிக் மீட்டிங்கே ஹீ இஸ் கோயிங் டு இப்போ கொடுத்துட்ருப்பாரா இருக்கும் நந்தனமில். இப்போ அணுமின் நிலையத்துக்கு வந்திருக்காரு. லாஸ்ட் மினிட்டில் எல்லாம் செய்கிறாங்க. பட் இதுதானே மைண்டில் இருக்குங்கிறதுக்காக செய்யலாம். அதனால் மோடிஜி வரும்போது இங்கே மோடியா லேடியா அப்படின்னு கேட்ட இருந்த ஒரே தில்லான லேடியையும் நாம் அனுப்பிச்சிட்டோம், போயாச்சு அவங்க. இப்போ இருக்கிற ஒரு லேடி, பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு லேடி
தான் பேரை போடலை அவங்க அட்டன் பண்ணுற மீட்டிங்கில் பேரை போடலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதான் நடக்குது. அண்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் நடுவில் நான் சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் அப்படி மறந்து போனதை சொல்லிடலான்னு. என்னென்னா இப்போ பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, விமன் சேஃப்டி அவங்களோட இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம தலைவரை பற்றி சொல்லியாகணும் அந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து எப்போவுமே தலைவரை வந்து யூஸ்வலாக இங்கே வந்து இவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, கிண்டல் பண்ணுறது தானே வேலை இவங்களுக்கு. அவர் தன்னோட ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாரு, அவர்கிட்ட தான் கஸ்டடி, அவரோட கஸ்டடியில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்போவுமே டபுள் மீனிங், என்ன ட்ரிபிள் மீனிங்காக, இன்னும் எவ்வளோ மீனிங் இருக்கோ அதில் பேசுவாங்க. பட் அவர் அவங்களோட சேஃப்டியில் அவ்வளோ கருத்தாக இருந்தார். ஃபாரினுக்கு உலகம் சுற்றும் வாலிபன்லாம் வந்து இப்போ 50th இயர் ஜூப்ளி கொண்டாடினாங்களே, அப்போ சொல்லணும் அங்கே உலகம் சுற்றும் வாலிபன் இதில் கொண்டாடுறப்ப கூட ஜாப்பனீஸ்லாம் எப்படி ஒரே இதில் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸில் எப்படி பெரிய பக்காவாக இருந்தால் கூட வாத்தியார் பயங்கர அதை விட பக்கா இல்லையா. அங்கே யாரோ சில பேர் வந்து மஞ்சுளா அண்ட் லதா அவள் வந்து ஏதோ டீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறப்போ அவர் டேரிங்காக போய் அங்கே ஹீரோ வந்து கேட்டிருக்காரு, ஹூ இஸ் த ஹீரோ அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, ஹீ வாஸ் த ஹீரோ, ஹீ இஸ் த ஹீரோ. அதுதான் அவர் கேட்டிருக்காரு. அங்கே போய் அவங்களுக்கு சேஃப்டி ஒரு கொஞ்சம் கூட இது ஆக மாட்டார், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவர் எப்போவுமே சேஃப்டியில் ரொம்ப காஷியஸாக இருக்கிற பர்சன், விமன் சேஃப்டியில். அது சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் மோடியோட விஷயம் ஓவர்லேப் ஆச்சு. ஓகே, மோடி கூட ஆல்வேஸ் ப்ரைஸிங் அவர் தலைவர் தானே. அவர் வந்து என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இவர் யார் பிஆர்ஓ மைக் டைசன், யார் மைக் கொடுத்தவொன்னு பேசுவார் இல்லையா, மைக் மோகன் மாதிரி ஜெயக்குமார் வந்து சொல்லிகிட்ருப்பார், யார் வந்தாலும் எங்கள் ஓட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மோடியெல்லாம் வேறு வழி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் இல்லை மிஸ்டர் ஜெயக்குமார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னும் யூ ஹேவ் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு அவர் தலைவர். இன்னும் நிறைய நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா அவங்க எப்படி கிளைம் பண்ணுவாங்க? நீங்களே மரியாதை கொடுத்தா ஏன் அவங்க சொல்ல போகிறாங்க? நம்ம கட்சியோட ஃபவுண்டர் லீடருங்கிறது ஞாபகம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு? அதை நீங்கள் இன்னும் மரியாதை கொடுங்க. நிறைய மரியாதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து ஈஸியாக இது பண்ண முடியும்? நீங்கள் சின்னதாக ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குது லீஃப். அவரை ஃபேட் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீஃப் வில் ஃபால் அவுட். அது பண்ணாதீங்க. டபுள் லீஃபில் மெயினானதே அவர் தான். அந்த லீஃப் மட்டும் வேணால் யாரை வேணால் போட்டுக்கோங்க, அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா லீஃபோட இது, அது அவர் தான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள், நம்ம வீட்டு பாஸ், நம்ம ஓனர் அவர் தாங்கிறத நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவரை வேறு யாரும் கிளைம் பண்ண முடியாது. இது சொல்லணும்னு அதான் இங்கே மோடி வரப்போ அவர் தன்னோட பேரை போடலைன்னு கவிதாயினி கனிமொழி சொல்லிகிட்ருக்காங்க. அதான் அவங்களோட இது அப்படி தான் இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் நம்ம அம்மா தான் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி சாதிச்சு காட்டினாங்க அலையன்ஸ் இல்லாமல். அலையன்ஸுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்மகிட்ட வந்த 2 இது வந்து இன்னும் 2 வரப்போகுதுன்னு. நம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய இது இல்லை, மேஜிக் கிடையாது. யாரும் இல்லாமல் அம்மா சாதிச்சு காட்டினாங்க. அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதாவது புதிய பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தியும் தென் இவர் புதிய தமிழகம் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் தான் வந்து உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் கோயிங் ஆன் டிஎம்டிகே அண்ட் இவங்க வந்து பிஎம்கே வந்து இது எல்லாருமே ஏதாவது ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களோட இதுதான், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான். நம்ம இருக்கிற இடம் தான் ஜெயிக்கும்பாங்க. இவங்க எப்போவுமேவா அவங்க இருக்கிற இடம் ஜெயிக்குது இல்லை. நம்ம பார்ட்டி எப்படின்னா, நமக்கு ஹிந்துத்வாவும் வேணும், எல்லாரும் வேணும். நம்ம ஹிந்துத்வாவை வந்து போதனை பண்ணுறதில்ல, பட் நமக்கு எல்லாரும் வேணுங்கிறதுல நியூட்ரலாக இருக்கிறது தான் நம்ம பார்ட்டி. நியூட்ரலாக இருந்தது தான் நம்ம தலைவர் அண்ட் அம்மா. அதான் சொன்னேன் இல்லையா, அம்மாவோட இதில் கூட ஆன்மீகத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திராவிடத்துலேயும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. பட் ஆரியன்கிறத காட்டினது இல்லை. ஆனால் ஆன்மீகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு. ஆன்மீகங்கிறது வேணும் இல்லையா அவங்க மனசுக்கு. இங்கே சாமியை பற்றி பேசினாலே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சும்மா அலையும். ஆனால் அதுங்களும் சாமியை கும்பிடுதுங்க, போய் தெரியாமல் கும்பிட்டுட்டு விபூதியை வேணும், ஓட்டுக்கு வேணும். பட்
இது வேண்டான்னு வெளியில் காட்டுறதுக்கு கொட்டுவாங்க. எல்லாம் வேஷம் போடுறவங்க நமக்கு வேண்டாம். நம்ம வந்து எப்போவுமே நம்ம என்ன இதுவோ நம்மளோட மோட்டோ என்னவோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க மோட்டிவோடு இருப்பாங்க, நம்ம மோட்டோவோடு இருக்கணும். மோட்டோ வந்து என்ன, நம்ம எல்லாரையும் அரவணைச்சி போகிற இது. இப்போ இங்கே வந்து டிஎம்கே வந்து ஃபெயில் ஆகிருக்கு, எல்லாத்துலேயும் தே ஹவ் ஃபெயில்டு. ஒன்று கூட ப்ராமிசஸை வந்து எதையும் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்படியே ஃபுல்ஃபில் பண்ண ப்ராமிஸும் இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்ஷன். இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இதையே அவங்க செய்ய முடியலன்னா சென்டரில் உட்காந்து என்ன செய்ய போகிறாங்கங்கிறத நம்ம திரும்பி பாயிண்ட் அவுட் பண்ணாலே போதும். பிஎம்கேங்கிறது நமக்கு வந்து அவங்க கிராட்டிடியூடு இருக்குது, அவங்களுக்கு காட்டுற கிராட்டிடியூடுங்கிறது வந்தாகணும். அதை வந்து அவங்களோட இது மூலமாக தான் நம்ம இவ்வளவு கொடுத்தா தான் வருவோங்கிறது. இங்கே பார்கெனிங் இல்லை. 10.5 வந்து நம்ம இது பண்ணதுக்கு அவங்க வந்து வந்தாகணும். அந்த பார்ட்டி இம்மீடியட்டாக நம்மகிட்ட வந்து வேறு, ஏன்னா இங்கே இருக்கிற 2 திராவிடியன் பார்ட்டி தான் மேஜர் இது. அவங்ககிட்ட ரீஜனல் பார்ட்டியில் வந்து அலையன்ஸ் பேசுகிறதுக்கு இவங்க எதுக்கு இன்னும் ஸ்டில் அப்படியே ஸ்லோவாக பண்ணிட்டே இருந்தால் இது ஸ்லோ ஆகும், அப்போ தான் அது கெயின் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அவங்களோட இதெல்லாம் பார்கெனிங் வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற இதுக்கு பண்ணுறாங்க. இது என்னை கேட்டால் ஒவ்வொருத்தருக்கா நம்ம என்னவோ பெரிய நிறைய இருந்தால் வெயிட் இருந்தால் தான் பார்ட்டி வந்து எங்களுக்கு அலையன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இவங்க வைக்கிறாங்க. நம்ம பார்ட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, அது எல்லாம் எந்த பிஎஸ்ஆல போச்சுங்கிறது தெரியும். அவரை அன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் தான் ஒரு இதில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்படி இருந்தாலுமே சசிகலா வந்து காண்ட் பிகம் அ சிஎம், அது கேண்டிடேட் ஆக முடியாதுங்கிறது, அவங்க பேக்டோர் வழியாக ஆகணுங்கிறத நினச்சாங்க. பட் அது பாசிபிள் இல்லைங்கிறத இது பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் அனுமானிச்சிருந்தாங்கன்னா, அதை வந்து அந்த பிஎஸ் போய் தர்ம யுத்தம் பண்ணியிருக்க வேண்டாம், அதனால் பார்ட்டி செதறி இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவரே எப்படி போய் அவங்களோடையே திரும்பி சேர்றாரோ. முதல்ல வந்து இது பண்ணிவிட்டு பிரேக் பண்ணதே இவர் தான். பிரேக் பண்ணதுனால தானே இப்போ இவங்க சொல்கிற அந்த கூவத்தூர் ரிசார்ட்லாம் எல்லாம் நடந்தது. அதையெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அது பண்ணாமல் இது பண்ணிவிட்டு அன்றைக்கி ஸ்லிப் பண்ணிவிட்டு யாரோ ஒரு இவங்க சொல்கிற ஆடியன்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு மேகசின் நடத்துகிறவரோட இதனால் போயிட்டு வேகமாக சேர்ந்தார். நம்ம பார்ட்டியை வீக்கன் பண்ணதே அந்த இன்சிடெண்ட் தானே. என்ன யுத்தம், தர்ம யுத்தம்னு சொல்கிறது, அது என்ன அதோட பேர் சொல்லிவிட்டு அதனால தானே ஸ்ப்ளிட் ஆச்சு நம்ம பார்ட்டி. இல்லைன்னா எல்லாம் ஒரே இதில் போயிருந்துருக்கலாம். எப்படி அந்த ஃபேமிலியோட இதை வந்து பவரை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் இங்கே பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்களோ பாடுபட்டாங்களோ அவங்களோட இதில் தானே இருக்கணும். ஒரு ஃபேமிலியோட ஆதிக்கம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் தலைவரோட இது. அது இன்னொரு ஃபேமிலி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்த ஃபேமிலியை நம்ம வந்து எப்படி அம்மா போனதுக்கப்புறம் அதை மெதுவாக அவங்க கிளச்சஸ்லேருந்து வெளியே வர்றது தானே நல்லது. அப்படி இல்லாமல் இவர் வந்து பிஎஸ் போய் முதல்ல வெளியிலையும் வந்துட்டு முன்னாடி என்ன அது ஓவா இல்லை ஜீரோவான்னு போட்டுக்க வேண்டியது தான். அதுதான் அதை போட்டுட்டு அவர் பண்ண வேலை தான் இவ்வளவுமே. அதுதான் ரூட்டு அன்னைக்கு வந்து அந்த சீடு அதுதான் போட்டதுனால தான் இவ்வளவு இன்சிடெண்ட்டும். இல்லைன்னா எப்படிப்பட்ட கட்சி, ஒரு ஜனநாயகம் இருக்கணும்னு நினச்சி கொண்டு வந்த கட்சி, ஒரு பெரிய தலைவர் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த பார்ட்டியில் தான் கஷ்டப்பட்டதோட இதுவே சரியாக இல்லை. அங்கே எல்லோரும் ஒரே குடும்பம் தான் டாமினேட் பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்க கையில் கொண்டு போயிட்டாங்க, அவங்க பொசிஷனுக்கு போயிருக்க அந்த பார்ட்டிங்கிறதுனால தானே அவர் கணக்கு கேட்டு இது பண்ணார், அவரை வெளியில் அனுப்பிச்சாங்க. இந்த பார்ட்டியை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து துரோகம்லாம் என்ன, தலைவருக்கும் அம்மாவுக்கும் விசுவாசமாக இருக்கிறதுங்கிறது இப்படி காட்டுங்க. கட்சியை வந்து என்றைக்கும் அந்த ரெட்டைகளையை வந்து முடக்கணுங்கிறது என்னோடது தான், நான் தான் வந்து இது பண்ணுவேன், கண்டெஸ்ட் பண்ணுவேன், நீ தான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி இன்னும் நியரிங் எலெக்ஷன் கூட திரும்பி அதில் வந்து இது பண்ணிகிட்ருக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நம்ம யாரோட ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ இன்னொரு பிஎஸ் இருக்கார் இல்லையா, ஜென்ரல் செக்ரட்டரின்னு, அவரோட ஹேண்ட்ஸ் வி ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன். அவர்கிட்டையும் நான் தான் சொல்லிட்டேன், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண பார்க்கணும். நம்ம கேடர்ஸோட வேலையே ஹெட்டு வந்து சரியாக இல்லைன்னா இவரளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் சரி பண்ண பார்க்கணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் அதை நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் இன்சைட் த பார்ட்டி. வெளியில் இருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இல்லை, வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அலையன்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. பட் எனிஹவ் அங்கே வந்து சீக்கிரமாக எல்லாம் முடிக்கிறாங்க, இங்கே வந்து இன்னும்
டோர்ஸ் ஆர் ஓப்பன் சொல்லிட்டு இன்னும் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை கேட்டால் 2 நேஷ்னல் பார்ட்டிஸையும் இப்போ ஒரு நேஷ்னல் பார்ட்டியை ஒதுக்கணும் இல்லையா, இன்னொருத்தரும் யார் எதுக்கு? எந்த நேஷ்னல் பார்ட்டியும் இங்கே ரீஜனல் பார்ட்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதனால் வந்து நேஷ்னல் பார்ட்டியை கண்டுக்கவே கூடாது. நமக்கு வந்து யாரும் வேண்டாம், அவனும் வேண்டாம் இவனும் வேண்டான்னு விட்டால் நம்ம சிங்கிளாக ரீஜனல் பார்ட்டி எம்பிஸ் வந்து இங்கே அவங்க எப்படி அவங்க கான்ஸ்டியூவன்சிக்கு என்ன செய்ய போகிறீங்களோ, இப்போ இருக்கிற தானாக வர்ற கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம், தானாக வர்ற கட்சியை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்து நம்மளோட அம்மாவோட தலைவரோட இதெல்லாம் சொல்லி அடுத்து வந்து வரும்போது என்ன செய்வோன்னு சொல்லி இப்போ இருக்கிற எம்பிஸ் எதெல்லாம் செய்யலைன்னு சொல்லி பேசி செஞ்சாலே அடுத்து வர எங்கள் எம்பி இதை செய்வாருன்னு சொன்னீங்கன்னா வெறுமன வார்த்தையாக சொல்லாமல் செஞ்சு காட்டுங்க. எல்லா இடத்துலையும் இது மட்டும் பேசாமல் நல்ல ஸ்கீம்ஸை பேசுங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது. தெரியுது, வெற்றி தெரியுது பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்க்கலாம் இன்னொரு இதுலேயும். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி, நம்ம வீட்டு பொன் குழந்தைங்க மாதிரி எல்லார் மேலேயும் அக்கறையோடு இருப்போம். நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு அநியாயம், ஒரு இவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை கூட நம்ம வந்து தட்டி கேட்குறதுக்கு நம்ம முதல்ல அநியாயம் பண்ணாமல் நல்லவங்களாக இருந்தால் தான் அடுத்தவங்க பண்ணுற அநியாயத்தையும் தட்டி கேட்க முடியும். ஜஸ்டிஸ் வேணும் விமனுக்குங்கிறத சும்மா அந்த விமன் ஃபோக்கே கேட்டுட்ருக்க முடியாது. மென் ஃபோக் வந்து செய்கிற மிஸ்டேக்ஸ் கம்மி ஆகிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். எல்லா இதுலேயும் ஈக்குவாலிட்டி வந்து இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் விமனுக்கு கிடச்சா மட்டும் போதாது, எல்லாத்துலேயும் அவள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் பாரத் மாதாவும் ஹாப்பியாக இருப்பாள். ஓகேவா? see you all, bye bye.